ஒன் பாட் ரெசிபியா சட்டுன்னு ஏதாவது ஹெல்த்தியா செய்யணும்னா இந்த தட்டைப்பயிர் சாதத்தை ட்ரை பண்ணி பாருங்க. லஞ்ச் பாக்ஸுக்கும் சூப்பரா டேஸ்டாவே இருக்கும். 2 கப் அளவுக்கு ரைஸை தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. எந்த கப்ல ரைஸ் அளந்தமோ அதே கப்ல 1 கப் அளவுக்கு தட்டைப்பயிரை 1 மணி நேரம் சுடுதண்ணில ஊற வச்சுக்கோங்க. குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் குருமிளகு, சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு 3 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தையும் சேர்த்து 1 டீஸ்பூன் கல்லுப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 2 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1 டீஸ்பூன் சாம்பார் பொடியையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. தக்காளி சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஊற வச்சிருக்கிற தட்டைப்பயிறு, ஊற வச்சிருக்கிற அரிசியையும் தண்ணி வடிச்சு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரிசிக்கு 1 கப்புக்கு 2 கப் அளவுக்கு தண்ணிங்கிற மாதிரி சேர்த்துட்டு தட்டைப்பயிருக்கு 1 கப் தட்டைப்பயிருக்கு 1 கப் அளவு தண்ணிங்கிற மாதிரி சேர்த்து 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்து நல்லா கலந்துட்டு குக்கர் மூடி போட்டு 3ல இருந்து 4 விசில் விட்டு இறக்கிக்கோங்க. அவ்வளவுதான். ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான ஒன் பாட் ரெசிபி தட்டைப்பயிர் சாதம் சூப்பரா ரெடி. தட்டைப்பயிர்லாம் சாஃப்டா வந்திருக்கும். சாப்பிட செம்ம டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.